சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, டிஜிட்டல் தங்கம் வாங்கினால் அதற்கு எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லை என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. டிஜிட்டல் தங்கம் வாங்கும் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என செபி அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் ஆபரணங்கள் மட்டுமின்றி ஆன்லைனில் டிஜிட்டல் முறையிலும் பொதுமக்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். குறிப்பாக மொபைல் செயலி மூலம் 10 ரூபாய் முதல் தங்கத்தில் முதலீடு செய்ய முடியும் என சில நிறுவனங்கள் விளம்பரம் செய்து வருகின்றன. மேலும் டிஜிட்டல் முறையில் முதலீடு செய்து ஆபரணம் அல்லது நாணயமாக தங்கத்தை பெற்றுக் கொள்ளவும் முன்னணி நிறுவனங்கள் வழிவகை செய்துள்ளன. சில நகை கடைகளில் 11 மாதங்கள் முதலீடு செய்து அவற்றை ஆபரணங்களாக பெறும் திட்டங்களும் உள்ளன. இந்நிலையில் அத்தகைய டிஜிட்டல் தங்கத்தை வாங்குவோருக்கு எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லை என செபி எச்சரித்துள்ளது. பத்திரங்கள் அல்லது சரக்கு வர்த்தக பொருட்களின் கீழ் டிஜிட்டல் தங்கம் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் அவை செபி அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வராது என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக தங்க முதலீடுகள் செபிக்கு கட்டுப்பட்டவை மற்றும் பாதுகாப்பானவை என செபி தெரிவித்துள்ளது. சென்னையில் நாய், பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்க மாநகராட்சி சார்பில் இன்று சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணிகளை வளர்க்க உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் எளிதில் பயன்பெறும் வகையில் இன்று முதல் சிறப்பு முகாம் நடத்த மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி திருவிக நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்டமாப்பேட்டை, மீனம்பாக்கம் ஆகிய 6 இடங்களில் உள்ள செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையங்களிலும், சோழிங்கநல்லூரில் உள்ள நாய் இன கட்டுப்பாட்டு மையத்திலும் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. மேலும் வருகின்ற 16 மற்றும் 23 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. வரும் 23ஆம் தேதிக்குள் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்பதால் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த முகாம்களில் செல்ல பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடப்படும் என தெரிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதிக்குள் உரிமம் பெற தவறினால் 5000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும் எனவும் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இ-சேவை மையங்களுக்கு செல்லாமல் செல்போனிலேயே ஆதார் கார்டு திருத்தங்களை செய்யும் வகையில் புதிய செயலியை ஆதார் ஆணையம் உருவாக்கி வருகிறது. இந்தியாவில் சிம் கார்டு வாங்குவது முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வது வரை பெரும்பாலான சேவைகளுக்கு ஆதார் அட்டை அவசியமாகிறது. இந்நிலையில் ஆதார் அட்டையில் பெயர், பிறந்த தேதி, முகவரி, செல்போன் எண் போன்ற தகவல்கள் தவறு ஏற்பட்டால் ஆதார் மையத்திற்கு சென்று திருத்தம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதனால் நேர விரயம், தேவையற்ற தாமதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் செல்போனிலேயே ஆதார் கார்டு திருத்தங்களை மேற்கொள்ள இ-ஆதார் ஆப் என்ற புதிய மொபைல் செயலியை ஆதார் ஆணையம் உருவாக்கி வருகிறது. இந்த செயலி மூலம் மக்கள் வீட்டில் இருந்தபடியே ஆதார் கார்டு திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். இ-ஆதார் ஆப் செயலி உடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் செல்போன் மூலம் முக அடையாளம் மற்றும் கைரேகையை சரிபார்க்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடப்பாண்டு இறுதிக்குள் இந்த செயலி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீரிழிவு, இதய நோய் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசா வழங்காதவாறு புதிய விதிமுறைகளை அமெரிக்க அரசு கொண்டு வரவுள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு அந்நாட்டிற்கு விசா வாங்குவதை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக்கி வருகிறார். அந்த வகையில் நீரிழிவு நோய், அதிக எடை, இருதய நோய் உள்ளிட்ட நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் அமெரிக்காவில் வாழ விசா கோரி விண்ணப்பித்தால் அதனை நிராகரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல பரவும் நோய்கள், ஆஸ்துமா, தூக்க பிரச்சனை, தடுப்பூசி போடாதவர்கள், மனநோய் உள்ளவர்களுக்கு விசா நிராகரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அமெரிக்க தூதரகங்களுக்கு அமெரிக்க அரசு பரிந்துரை வழங்கியுள்ளது. இதுபோன்ற நோய் உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும் பட்சத்தில் அவர்களுக்கான மருத்துவ செலவு அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விசா கோருபவர்களால் தங்களுக்கு உள்ள உடல் உபாதைகளுக்கான மருத்துவ செலவை அவர்களே ஏற்றுக்கொள்ளும் வகையில் பொருளாதார நிலை இருக்கிறதா என்பதை ஆராயவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரைவில் முடிவு எட்டப்படும் என தெரிகிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணி காரணமாக தென் மாவட்ட ரயில்கள் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புத்தாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நாளை முதல் 30ஆம் தேதி வரை மேலும் 4 ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு செல்லாது எனவும் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நாளை முதல் தஞ்சையில் இருந்து இரவில் புறப்படும் உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூருக்கு பதிலாக
தாம்பரத்தில் இருந்து இரவு 11 மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கொல்லத்தில் இருந்து புறப்பட்டு நெல்லை, மதுரை வழியாக சென்னை வரும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் இருந்து இரவு 8:20 மணிக்கு புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை வரும் சேது அதிவிரைவு ரயில் நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் முதல் சேது அதிவிரைவு ரயில் தாம்பரத்தில் இருந்து மாலை 6:20 மணிக்கு புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து தஞ்சை வழியாக சென்னை வரும் விரைவு ரயில் நாளை முதல் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து இரவு 7:42 மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படுவதோடு மறுமார்க்கத்தில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திமுகவை போன்று வெற்றி பெற திமுகவை போல் கடின உழைப்பும் அறிவும் தேவை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சராகும் கனவில் சிலர் கட்சி தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலையும் வெளியிட்டார். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகத்தினை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் அளிக்கப்படுகிறது. பின்னர் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்ட முதல்வர் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்னும் தலைப்பில் 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கத்தையும் தொடங்கி வைத்து உரையாற்றினார். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போன்று வெற்றி பெற கடின உழைப்பும் அறிவும் தேவை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவை திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில் வீழ்த்தவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அவசரமாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென வினவினார். கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் SIR. மறந்துடாதீங்க. ஏன் அந்த SIR அவசரமாக நடத்தணும்? தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கோடு SIR பணிகள் தொடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் SIR பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இடம்பெறக்கூடாது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மையான வாக்காளர்களின் உரிமைகள் பறிபோகக்கூடாது என்பதை திமுகவினர் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சொல்றான் பல பேர் வடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாடி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோரின் குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதிலடிதான் இது. அதிமுகவின் 54வது தொடக்க விழாவையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது கோடநாடு வழக்கில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், SIR மிக மிக முக்கியம் என்றார். இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த SIR என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் SIR. அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியமைக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கான மத்திய அரசின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆக்கப்பூர்வமான அர்த்தமுள்ள கூட்டத்தொடரை எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் கூட்டத்தொடர் என்பதால் குளிர்கால கூட்டத்தொடரில் பல கேள்விகள் எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வாக்காளர்
பட்டியல் தீவிர திருத்தம், ஹரியானா, மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்படும் என தெரிகிறது. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை சூடுபிடித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் மூழ்குவது எப்படி என்பது குறித்து ராகுல் காந்தி குளத்தில் நீந்தி பயிற்சி எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலம் சீதாமரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் முதல் கட்ட தேர்தலில் வாக்காளர்கள் அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பதாக கூறினார். இதன் மூலம் காட்டாட்சி கூட்டத்திற்கு ஷாக் கொடுத்திருப்பதாகவும் இந்தியா கூட்டணியை மறைமுகமாக சாடினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குழந்தைகள் குண்டர்களாக மாறிவிடுவார்கள் என்று எச்சரித்த பிரதமர் இந்த தேர்தல் பீகார் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்றும் கூறினார். बड़े बड़े लोग भी यहाँ की मछली अब देखने के लिए आ रहे हैं, पानी में डुबकी लगा रहे हैं। किसी ने मुझे कहा कुछ लोग बिहार की चुनाव में डूबने की प्रैक्टिस कर रहे हैं. ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் 15 ஆண்டுகால ஆட்சியில் பீகாரில் ஒரு தொழிற்சாலை கூட தொடங்கப்படவில்லை என்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தொழில்துறையில் ABCD கூட தெரியாது என்றும் பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்தார். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக காந்தி போராடியதைப் போன்று மோடி சாம்ராஜ்யத்திற்கு எதிராக மகா கத்பந்தன் கூட்டணி போராடி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மயிலாடு தொகுதி எம்பியுமான பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கதிகார் பகுதியில் மகா கத்பந்தன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி அடக்குமுறை மூலம் ஆட்சி நடத்தி வருவதாக விமர்சித்தார். तब अंग्रेजी साम्राज्य था, आज श्री नरेंद्र मोदी जी का साम्राज्य है. तब उनकी तानाशाही थी, आज नरेंद्र मोदी जी की तानाशाही है. तो याद दिला दो इन्हें कि कौन हो आप, कि बिहार की जनता हो, बिहार के नौजवान हो, बिहार की महिलाएं हो, बिहार के नागरिक हो. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி பீகார் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக கூறினார். வரலாற்றில் இதுவரை இல்லாத வாக்குப்பதிவு அதைத்தான் உணர்த்துவதாக தெரிவித்தார். பீகாரில் தேர்தலுக்கான விவிபேட் சீட்டுகள் சாலையில் வீசப்பட்டிருக்கும் காட்சிதான் இது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து வருகிறது. அதன்படி கடந்த 6ஆம் தேதி முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது. இந்நிலையில் சமஸ்திபூர் மாவட்டம் ஷீத்தல்பட்டி கிராமத்தில் உள்ள SR கல்லூரி அருகே ஏராளமான விவிபேட் சீட்டுகள் சாலையில் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ வேகமாக பரவிய நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதன்படி சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் அவை மாதிரி வாக்குச்சாவடியின் விவிபேட் சீட்டுகள் என்பதை உறுதி செய்தனர். மேலும் வாக்குப்பதிவில் எவ்வித முறைகேடும் நடக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து விவிபேட் சீட்டுகளை கையாள்வதில் அலட்சியமாக செயல்பட்டதாக சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, சுசீந்திரம், சுங்கான்கடை உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரத்தில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, ராயப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. கரூரில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தவாறு சென்றதை காண முடிந்தது. கோவை மாவட்டம் பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளான பச்சாப்பாளையம், திதிப்பாளையம், காளாம்பாளையம், மாதம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பொழிந்தது. இந்நிலையில் நெல்லை, தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கேரளாவில் முறையாக சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆமணி பேருந்துகள் மாநில எல்லையில் நிறுத்தப்பட்டன.
தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் முறையாக சாலை வரி செலுத்தவில்லை என கூறி 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து ஆமணி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு ஆமணி பேருந்துகளை இயக்கப் போவதில்லை என்று அறிவித்தது. இந்நிலையில் கேரளாவிற்கு செல்ல வேண்டிய 10 ஆமணி பேருந்துகள் கோவை மாவட்டம் வாடையார் சோதனை சாவடி அருகே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோன்று கன்னியாகுமரி வழியாக கேரளா செல்லும் ஆமணி பேருந்துகள் மாநில எல்லையான களியக்காவிலை, படந்தாலுமூடு ஆகிய இடங்களில் நிறுத்தப்பட்டன. நாங்க டாக்ஸ் கட்ட ரெடி, எங்கனாலும் நாங்க டாக்ஸ் கட்ட ரெடி. நீங்க பிக்சேஷன் பண்ணுங்க. ஒன் இந்தியானா ஒன் இந்தியா, இல்ல கேரளா கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட், இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னங்கிறது நீங்க வழிமுறை பண்ணுங்க. வரும் 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து அதிக அளவிலான ஆமணி பேருந்துகள் சபரிமலைக்கு செல்ல உள்ள நிலையில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கேரள ஆமணி பேருந்துகளுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை வரி விதிப்பதை போன்று தமிழ்நாடு ஆமணி பேருந்துகளுக்கு வரி வசூலிக்க கேரளா முடிவு செய்திருப்பதாக அம்மாநில போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வரி வசூல் செய்யப்படாமல் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வரி வசூலிக்க தொடங்கியிருப்பதாக கேரள போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் கேரள ஆமணி பேருந்துகளுக்கு ஒரு காலாண்டிற்கு ஒரு இருக்கைக்கு 3300 ரூபாய் வீதம் 36 இருக்கைகளுக்கு சுமார் 1,20,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனவே இனி கேரளாவிலும் தமிழ்நாடு ஆமணி பேருந்துகளுக்கு மாநில வரி வசூலிக்கப்படும் என அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருட்டு பயம் காரணமாக திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை என தகவல் பரவிய நிலையில் அதை மாவட்ட காவல்துறை மறுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் கடற்கரையில் திருட்டு உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பக்தர்கள் தங்க அனுமதி இல்லை என தகவல் பரவியது. இந்நிலையில் இதை மறுத்துள்ள தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை, பக்தர்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், வடகிழக்கு பருவமழை அல்லது திடீர் கனமழை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரையில் தங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. கனமழை காலங்களில் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் தங்க அறிவுறுத்தப்படுவதாகவும், கடற்கரை பகுதியில் தங்க எந்தவித கட்டுப்பாடு தடை அறிவிக்கப்படவில்லை என்றும் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. எந்த பெண் மட்டுமல்ல, எந்த இளைஞரும் இரவு நேரத்தில் இருட்டான தனி இடத்துக்கு போகக்கூடாது என பாஜக நிர்வாகி கஸ்தூரி தெரிவித்துள்ளார். பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் பொதுக்குழு கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை சம்பவம் குறித்து பேசினார். நான் ஒரு 13 வயதுல ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய். நான் கொஞ்சம் பொது அறிவோட இருக்கணும், ஜாகிரதை உணர்வோட இருக்கணும், வேலை கெட்ட வேலையில ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு. அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும், அது வியாபார நோக்கமா இருக்கட்டும், இல்ல அமர காதலா இருக்கட்டும், என்ன கன்றாவியா வேணா இருக்கட்டும், அவங்க ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. எது எங்க பெண்கள் மேல திரிக்கிறேன்? நான் பெண் போக கூடாதுன்னு சொன்னேன்னா ஆணுமே போக கூடாதுங்க, யாருமே போக கூடாதுங்க. கஸ்தூரியின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உருவக்கேலியை சாதாரணமாக்குவது புதிதல்ல என்று நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார். எந்த விதத்திலும் உருவகேலியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று தெரிவித்துள்ள நடிகை கௌரி கிஷன் தனக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். அதர்ஸ் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது யூடியூபர் தனது உடல் எடை குறித்து எழுப்பிய கேள்விக்கு நடிகை கௌரி தகுந்த பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு கலைஞராக கேள்விகளுக்கு ஆளாக்கப்படுவதை தன் தொழிலில் ஒரு பகுதிதான் என்றாலும் ஒரு நபரின் உருவம் குறித்து பேசுவது தேவையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். படத்தில் தனது கதாபாத்திரம் குறித்து கேள்வி கேட்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள கௌரி, ஒரு நடிகரிடம் இதுபோன்ற கேள்விகளை அவர்கள் கேட்டிருப்பார்களா என்றும் கேள்வி எழுவதாகவும் கவலை தெரிவித்திருக்கிறார். உருவகேலியையும் சாத்தியப்படாத உருவ அமைப்பையும் சாதாரணமாக்குவது புதிதல்ல என்றும் அது தொடர்வதாகவும் கௌரி குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் தவறான கேள்விக்கு உட்படுத்தப்படுவதாக உணரும் போது அனைவரும் அது குறித்து கேள்வி எழுப்பலாம் என்பதை நினைவு கூறும் வகையில் இந்த சம்பவம் இருக்கும் என நம்புவதாக கௌரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தனக்கு ஆதரவு தெரிவித்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம், மலையாள திரைப்பட சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் உள்ளிட்டவற்றுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கௌரி கிஷனிடம் அநாகரிகமாக கேள்வி எழுப்பிய யூடியூபர் அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார்.
உறுப்பு தானம் செய்வதற்காக பெங்களூருவிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்ட நுரையீரல் மெட்ரோ ரயில் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பெங்களூருவிலிருந்து விமானம் மூலம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நுரையீரலுடன் மருத்துவக் குழுவினர் பிற்பகல் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இதையடுத்து மெட்ரோ ரயில் சமீபத்தில் கொண்டு வந்த திருத்த விதியின் கீழ் துரிதமாக அந்த மருத்துவக் குழுவினர் மீனம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு பிற்பகல் 2:07 மணிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சென்னை மெட்ரோ ரயில் அலுவலர்கள் மற்றும் நிலைய பணியாளர்களின் முழு ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்புடன் அந்த குழுவினர் மெட்ரோ ரயிலில் ஏறி 7 நிலையங்களை கடந்து 2:28 மணிக்கு AGDMS மெட்ரோ நிலையத்தை சென்றடைந்தனர். அங்கிருந்து மருத்துவக் குழுவினர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு விரைந்தனர். கோவையில் தங்கள் பெயரிலேயே கிளீனிங் பவுடர், ப்ளீச்சிங் பவுடர் ஆர்டர் செய்து அதற்கு பதிலாக லேப்டாப், ஐபோன்களை பேக் செய்து நூதன மோசடியில் ஈடுபட்ட பிளிப்கார்ட் ஊழியர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இயங்கி வரும் பிளிப்கார்ட் நிறுவன முனையத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பார்சல் ஒன்று மீண்டும் முனையத்திற்கு திரும்பி வந்துள்ளது. அதில் வாஷிங் பவுடர் ஆர்டர் செய்யப்பட்டிருந்த நிலையில் பார்சலை பிரித்து பார்த்தபோது உள்ளே லேப்டாப் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து முனையத்தில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நூதன திருட்டு தெரிய வந்தது. பிளிப்கார்ட் விற்பனை முனையத்தின் டெலிவரி பிரிவில் பணியாற்றிய 7 இளைஞர்கள் வாடிக்கையாளர்கள் போல் தாங்களே வாஷிங் பவுடர் உள்ளிட்ட பொருட்களை ஆர்டர் செய்து அதில் ஐபோன், லேப்டாப் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை மாற்றி கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 7 பேரை கைது செய்த காவல்துறை அவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐபோன், லேப்டாப், வாட்ச், ஹெட்போன், ப்ளூடூத், ஷூ உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த பிரதமர் மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். கோவை சேலம் வழியாக இயக்கப்படும் எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உட்பட 4 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி பனாரஸ், கஜுராஹோ வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று லக்னோ, சஹரான்பூர், பெரோஸ்பூர், டெல்லி மற்றும் எர்ணாகுளம் பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில்கள் சேவையை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். फिरोजपुर से दिल्ली और लखनऊ से सहारन वंदे भारत एक्सप्रेस ट्रेन सेवाओं का एक साथ शुभारंभ किया गया है. பனாரஸ், கஜுராஹோ வந்தே பாரத் ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் பள்ளி மாணவர்களுடனும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் மூலம் பயண நேரம் கணிசமாக குறைய உள்ளது. குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவை இணைக்கும் வகையிலான எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலால் பயண நேரம் 2 மணி நேரம் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவிலிருந்து காலை 5:10 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை வழியாக மதியம் 1:50 மணிக்கு எர்ணாகுளம் சென்றடையும். மறுமார்க்கமாக எர்ணாகுளத்திலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு பெங்களூரு சென்றடையும். இந்த ரயில் புதன்கிழமை தவிர வாரத்தின் மற்ற நாட்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய தண்ணீரை பார்த்து பொதுமக்கள் அலறிய காட்சிகள்தான் இவை. திருப்பதி மாவட்டம் பிச்சாட்டூர் அருகே உள்ள ராயலசிறுவு ஏரியில் உடைப்பு ஏற்பட்டது. ஏரியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் அருகில் உள்ள பகுதிகளில் 2 குடியிருப்புகளை சூழ்ந்தது. களத்தூர், பழம்பாளையம் ஆகிய கிராமங்கள் இதனால் கடுமையாக சேதமடைந்தன. தரைத்தளத்தில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் மொட்டை மாடிகளில் தஞ்சம் அடைந்தனர். பகல் நேரத்தில் இந்த சம்பவம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் தப்பித்தனர். ஆனால் கால்நடைகள் வெள்ளத்தில் சிக்கின. ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள், ஆடுகள் இதில் உயிரிழந்தன. மேலும் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்களும் சேதமடைந்தது. தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையில் சக பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் இப்படி பைக் சாகசம் செய்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே இடரிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் ஒருபுறமாக அமர்ந்தபடியும் படுத்தவாறும் பல்வேறு சாகசத்தில் ஈடுபட்டார். அவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் இங்கும் அங்குமாக அலைந்த நிலையில் சக பயணிகள் அச்சமடைந்தனர்.
இதை பார்த்த பொதுமக்கள் கக்காடு என்னும் பகுதியில் இளைஞரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருரங்கடி காவல் நிலைய காவலர்கள் மதுபோதையில் சாகசத்தில் ஈடுபட்ட முகமது ஹாரிஸ் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை அளித்தனர். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படனை விநியோகம் செய்த விவகாரத்தில் பாமாயிலை நெய் போல மணக்க செய்ய தேவையான ரசாயனங்களை வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் தயார் செய்ய கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருந்தது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கலப்பட நெய் விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு ராஜசேகரன், போலேபாபா டெய்ரியின் முன்னாள் இயக்குநர்கள், தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டியின் உதவியாளர் சின்ன அப்பண்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கில் 16வது குற்றவாளியாக இடம்பெற்றுள்ள அஜய்குமார் சுகந்த் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை நெல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அஜய்குமார் சுகந்த் பாமாயிலை நெய் போல மணக்க செய்ய தேவையான மோன், கிரீஸ் ராய்ட்ஸ், அசிட்டிக் ஆசிட், ஆசிட் போன்ற ரசாயனங்களைப் போலவே பாபா டைரி நிறுவனத்திற்கு பல ஆண்டுகளாக விநியோகம் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. 41 பேர் பலியான கூட்ட நெரிசல் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தவிக ஒப்படைத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தில் பதிவான வீடியோ ஆதாரங்கள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு கடந்த வாரம் வந்த சிபிஐ அதிகாரிகள் விஜயின் பிரச்சார வாகனத்தில் பதிவான சிசிடிவி ஆதாரங்களை கேட்டு சம்மன் அளித்திருந்தனர். இதையடுத்து கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேகா பனையூர் அலுவலக உதவியாளர் குரு மற்றும் தாவேகா வழக்கறிஞர் அணியின் திருச்சி மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர் அரசு ஆகியோர் சிசிடிவி ஆதாரங்களை ஒப்படைத்தனர். முன்னதாக கரூர் விவகாரம் தொடர்பாக 3வது நாளாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் உட்பட 8 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த 2 நாட்களாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், உரிமையாளர் உட்பட 19 பேரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் சனிக்கிழமை 8 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே எச்சரித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை கருதி இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தில் பெண்களுக்கு ஆட்டோ வாங்க தலா 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 250 ஆட்டோக்கள் சென்னையில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் ஓட்டி வருவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் சமூக நலத்துறை கள ஆய்வுக் குழு மூலம் ஆய்வு நடத்தியதில் சில ஆண்கள் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஓட்டியது கண்டறியப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் ஓட்டினால் ஆர்டிஓ மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நலத்துறையால் எச்சரிக்கப்பட்டது. சமூக நலத்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னரும் ஆண்கள் சிலர் இளஞ்சிவப்பு ஆட்டோ இயக்கி வருவதாக புகார் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளார். வார இறுதி நாளையொட்டி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வார விடுமுறை என்பதால் சனிக்கிழமை வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 52 விழுக்காடு வாக்காளர்களுக்கு சிறப்பு திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். மொத்தம் 14 லட்சத்தில் 52%. அப்போ 7 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றா வந்து கொண்டு போயிருந்தாங்க. பல்கியாக அப்ளிகேஷனை கொண்டு போய் அவங்க கொடுக்குறல சிரமம் இருந்துச்சு. முதல் நாள் வந்து அதை ஐடென்டி மெம்பரில் சிரமம் இருந்துச்சு. 2ஆவது நாள் 3ஆவது நாள் அவங்க கொஞ்சம் நல்லா பரிச்சயம் ஆகிட்டாங்க அந்த ஏரியாவில். மதுரையில் எஸ்ஐஆர் விண்ணப்பம் விநியோகிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் தலைமையில் 2 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களின் மேற்பார்வையில் வீடு வீடாக விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இதேபோன்று திருப்பூரில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவம் விநியோகிக்கப்பட்டது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஆளும் கட்சியான திமுக இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். 10 படங்களில் நடித்துவிட்டாலே முதலமைச்சராகிவிடலாம் என்ற மாயையில் சிலர் இருப்பதாக தவிக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை எதிர்க்கிறார்கள் என்ற முறையில் விஜயை வாழ்த்தலாம் என்றும் கூறினார். இன்னைக்கு புதுசாக கிளம்பியிருக்காங்க. ஏதோ ஒரு 10 படம் ஓடுனாவே நம்மெல்லாம் முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு மாய ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பாவம் ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பக்குவமும் பட்டறிவும் அல்லது அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் பயிற்சி பெற வேண்டும். அதற்கு முன்னாக அவசரப்பட்டு வந்தவுடனேயே நானும் முதலமைச்சர் என்று வருவதையும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்னதாக பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன், 8 மணிக்கு கட்சி ஆரம்பித்துவிட்டு 8:45 முதலமைச்சராக வேண்டும் என்று சிலர் நினைப்பதாக விஜயை கடுமையாக சாடினார். 2 தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டு நான் தான் முதலமைச்சருங்கிறான். 2 மிஷின் தான். 2 அயன் பாக்ஸ் வாங்கிட்டு நான் தான் பிரதமருங்கிறான். இன்னைக்கு புதுசாக கட்சி தொடங்கி நடத்துகிறான். கட்சி தொடங்கி எவ்வளோ பேர் காணாமல் போனான் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 வருட காலம் நிலைத்து நிற்கிறது. மு கருணாநிதியை முதலமைச்சராக்கியவர் எம்ஜிஆர் என்றும் வைகை செல்வன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்த போராட்டம் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதியின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதுவரை இடைக்கால தீர்வாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கோரி டிசம்பர் 5ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என ராமதாஸ் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த அறவழி போராட்டம் டிசம்பர் 12ஆம் தேதி நடத்தப்படும் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் எதிரே போராட்டம் நடைபெறும் என்றும் இதில் அனைத்து சாதியினரையும் ஒன்றிணைக்க பாமகவினர் தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்காப்பு கலை வீரர்களைப் போல வெண்ணிற உடை அணிந்து பிளாக் பெல்ட் பெற்றுக்கொண்ட காட்சிகள் தான் இவை. உலக ஐக்கிய தற்காப்பு கலை சம்மேளனம் சார்பில் தற்காப்பு கலைகளின் வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்களுக்கு தற்காப்பு கலையில் உயரிய பட்டையான கௌரவ கருப்பு பட்டை வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பாமக தலைவரும் தமிழ்நாடு இறகுப்பந்து விளையாட்டுக் கழகத்தின் தலைவருமான அன்புமணி உட்பட 4 பேருக்கு கௌரவ கருப்பு பட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி, பெண்கள் அனைவரும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெற்றோர்கள்லாம் இன்னைக்கு ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள் படிக்க வச்சுக்கிட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு தற்காப்பு கலை அவசியமாக கற்றுக்கணும். அது ஏதாவது இருக்கட்டும். இந்த பிள்ளைங்களுக்கு கம்பல்சரியா எங்க ஆட்சியில் வரும், சீக்கிரமா வரும். எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் படிக்கிற தினம் விளையாடணும். எவ்ரிடே பிடி பீரியட் இருக்கும். அதே போல் தற்காப்பு கலை, யோகா எல்லாமே நம்ம கம்பல்சரியா நம்ம ஃப்ரீயா நம்ம கொடுப்போம். தானும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வேன் என்றும் அன்புமணி தெரிவித்தார். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்ஸ்ரே பிரிவில் பணிபுரியும் திவாகர், சரவணன் ஆகியோர் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனை கண்டித்தும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர்களை பணி நீக்கம் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக சட்டக்கல்லூரி மாணவர்கள்
இந்திய மாணவர் சங்கம், மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கல, இது வரைக்குமே எடுக்கல. மேனேஜ்மெண்ட் வந்து மொத்தமா வந்து அந்த டெக்னீஷியனுக்கு தான் சப்போர்ட் ஆகுறாங்க தவிர எங்க யாருமே சப்போர்ட்டா இல்ல. எங்களை எல்லாரும் இப்போ மொத்தமா லீவ் ரெண்டு வாரம் லீவ் கொடுத்து வீட்டுக்கு போங்க, பிரச்சனை வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தலாம். ஹாஸ்டல்ஸ் எல்லாருமே வெளியே அமைச்சிட்டாங்க. குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்து மாணவர்கள் போராடியதால் கல்லூரிக்கு 2 வாரங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சரவணம்பட்டி அருகே சாலையோரம் படுத்திருந்த நாய்க்குட்டிகளை ஒரு நபர் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரவணம்பட்டி அடுத்த சிவத்தங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிச்சு விஷ்ணு. தனியார் நிறுவன ஊழியரான இவர் அதே பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் 2 தினங்களுக்கு முன்பு அங்குள்ள சாலை ஒன்றில் நடந்து சென்றபோது சாலையோரம் 4 நாய்க்குட்டிகள் படுத்திருந்தன. அதனை பார்த்த ஜிச்சு விஷ்ணு கற்களை எடுத்து அந்த நாய்க்குட்டிகள் மீது வீசி தாக்கினார். இதில் நாய்க்குட்டிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. இதுகுறித்து அங்குள்ள வீட்டின் மாடியில் இருந்த சிலர் கேள்வி எழுப்பிய காட்சிகளும் அந்த சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி சரவணம்பட்டி காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனை தமிழ்நாடு அரசு நூதன முறையில் தப்ப வைத்திருப்பதாக நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன் உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ரவுடி நாகேந்திரன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 12 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் கோப்புகளை சிபிஐயிடம் காவல்துறை ஒப்படைக்கவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் ஆஜரான பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் மரணமடைந்ததாக கூறப்படும் நாகேந்திரன் இறக்கவில்லை என்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தவரை தமிழ்நாடு அரசு தப்ப வைத்து விட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அஸ்வத்தாமன், ஹரிகரன் மற்றும் அஞ்சலை ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் மீது வரும் திங்கட்கிழமை தீர்ப்பளிப்பதாக கூறினார். மற்றவர்களின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். திருப்பதி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்த சிறுத்தை நாயை கவிச்சென்று பதைவதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகத்தில் இரவு நேரத்தில் புகுந்த சிறுத்தையை பார்த்து நாய் குரைத்தது. இதனை கவனித்த சிறுத்தை மின்னல் வேகத்தில் நாயை விரட்டி சென்று கவ்வி பிடித்து தூக்கிச் சென்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் இரவு நேரத்தில் விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் வெளியில் செல்லக்கூடாது என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களின் உடல்நிலை பாதிக்கப்படும் அளவுக்கு டெல்லியில் காற்றின் தரம் மோசமாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் 400க்கும் மேல் பதிவானதால் மக்கள் அவதியடைந்தனர். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகளின்படி நேற்று மாலை 4 மணிக்கு டெல்லியின் காற்றின் தரக்குறியீடு 361 இருந்தது. ஆனால் 6 மணிக்கு 372 உயர்ந்தது. மேலும் நகரின் 39 கண்காணிப்பு நிலையங்களில் குறைந்தது 15 நிமிடங்களில் காற்றின் தரக்குறியீடு 400 பதிவானது. இது ரெட் ஜோன் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அலிபூர் ஐடிஓ, பஞ்சாபி பார்க், நேரு நகர், பட்பார்கஞ்ச், அசோக் விஹார், சோனியா விஹார், விவேக் விஹார், பாசிர்பூர், புராரி உள்ளிட்ட 15 இடங்களில் காற்று மாசு அளவு அபாய கட்டத்தில் இருந்தது. காற்று மாசை கருத்தில் கொண்டு டெல்லியில் அரசு மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு வரும் 15 முதல் பிப்ரவரி 15 வரை வேலை நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்பட்டு வந்த அரசு அலுவலகங்கள் இனிமேல் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரையிலும், காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செயல்பட்டு வந்த டெல்லி மாநகராட்சி அலுவலகங்கள் இனிமேல் காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் டெல்லி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஏறத்தாழ 67 மணி நேரம் தொழில்நுட்ப முடக்கம் சீரான நிலையில் டெல்லியில் விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. டெல்லி விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து விமானங்களுக்கு தன்னிச்சையாக தகவல்களை அனுப்பும்
தகவல் மென்பொருளில் ஏற்பட்ட திடீர் முடக்கம் காரணமாக கடந்த புதன்கிழமை விமான சேவைகள் முடங்கின. இதன் காரணமாக பல்வேறு விமானங்களை இயக்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ஏறத்தாழ 67 மணி நேரம் நீடித்த தொழில்நுட்ப பிரச்சினை சரி செய்யப்பட்டதாக விமான நிலையம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப பிரச்சினை சீர் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் விமான சேவைகள் தொடங்கப்பட்டதாகவும் விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக கடந்த 3 நாட்களில் மட்டும் இண்டிகோ, ஏர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்களின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் விதமாக பூண்டி, புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கங்களில் நிகழ்நேர தரவுகள் அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளது. பருவமழை காலத்தில் செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் ஏரிகளிலிருந்து நீர் திறக்கப்படும் போது கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதனை தடுக்கும் விதமாக நீர்நிலைகளிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் தண்ணீர் திறந்துவிடும் திட்டத்தை செயல்படுத்த நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக 32 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி நீர்மட்ட பதிவு கருவிகள், சென்சார்கள் போன்றவை பொருத்தப்பட்டுள்ளன. கூவமாற்றின் முகத்வாரத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறையை பூண்டி, புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஆகிய 3 நீர்த்தேக்கங்களிலும் உள்ள கட்டுப்பாட்டு அறைகளுடன் இணைக்கும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. இதன் மூலம் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு அளவு, நீர்த்தேக்கங்கள் நிரம்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆகியவை துல்லியமாக கணக்கிடப்படும். நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்பு, நீர்வரத்து, கொசுஸ்தலை ஆறு உள்ளிட்ட ஆற்றுப்படுகைகளின் நேரலை தரவுகள் உடனுக்குடன் அரசு துறைகளுக்கு பகிரப்படும் என்றும், நிகழ்நேர கண்காணிப்பு மூலம் நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் வெள்ள பாதிப்பு குறையும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் குளறுபடிகள் நடப்பதாக பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொகுதி வாரியாக நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளின் போது பல்வேறு பகுதிகளில் விண்ணப்பங்கள் சரிவர வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணிகளின் போது நிறைய குளறுபடிகள் நடப்பதாக முன்னணி ஆங்கில மற்றும் தமிழ் நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்க மாநகராட்சி சார்பில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கராத்தே தியாகராஜன், வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட பூத் எண் 87க்கு விண்ணப்பங்கள் கொடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட BLO அலுவலர் சுபாஷினியை தொடர்பு கொண்டு கேட்டபோது, உடல்நலக்குறைவு காரணமாக ஜூஸ் கடையில் பணியாற்றும் அவரது மகனிடம் விண்ணப்பங்கள் விநியோகிக்க கொடுத்தது தெரியவந்ததாக கராத்தே தியாகராஜன் கூறியுள்ளார். இது தொடர்பான ஆடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். 2 நாளுக்கு முன்னாடி யாரு பார்த்தது? அப்ப ஃபார்ம்ல நீங்க தான் பாத்தீங்களா? 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு பல்லு வலி சார், அதனால என்னால வேலை பார்க்க முடியல. என் பையனை விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தோம். எந்த அடிப்படை விவரங்களும் தெரியாதவர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கராத்தே தியாகராஜன், எஸ்ஐஆர் பணிகள் எப்படி நியாயமாக நடக்கும் என்று வினவியுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் வரி தர மறுத்ததாக லாரி ஓட்டுநர் தாக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் தனக்கு சொந்தமான லாரியில் ரசாயனங்களை ஏற்றிக்கொண்டு ராணிப்பேட்டை சிப்காட்டில் இறக்க வந்துள்ளார். கூட்ரோடு பகுதியில் லாரியை மறித்த சிலர் நகராட்சி வரி என 200 ரூபாய் பணம் கேட்டதாக தெரிகிறது. நகராட்சி தரப்பில் 50 ரூபாய் வரி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் தொகை வசூலிப்பது குறித்து விஜய் கேட்டதற்கு வரி வசூலித்தவர்கள் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக விஜய் ராணிப்பேட்டை மாவட்ட லாரி ஓட்டுநர் சங்கத்தில் முறையிட்ட நிலையில் அவர்கள் நகராட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இப்போ இந்த டிரைவர் 50 ரூபா கொடுக்க தயாரா இருந்திருக்காரு. ஆனா எங்களுக்கு நீ 200 ரூபா கொடுக்கணும், 150 ரூபா கொடுக்கணும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு வசூல் பண்றதுக்காக அந்த டிரைவர் அடிச்சிருக்காங்க. இந்த நியாயம் கேட்டு இங்க வந்தாக்கா இங்க இருக்கக்கூடிய சேர்மன், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவரும் ஒரு கவுன்சிலர்னு சொல்றாரு, வினோத்னு சொல்லிட்டு அவர் பேரு. அவர் ஒரு நியாயமா ஒரு பஞ்சாயத்தை பண்ணல, அந்த ஒப்பந்ததாருக்கு சாதகமாகவே அவர் பேசுறாரு. ராணிப்பேட்டை நகராட்சியில் கட்டாய வசூலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 5 இடங்களில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் 100வது நாள் போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் 5 மற்றும் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மையத்தை கண்டித்து ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு பல்வேறு இடங்களில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராடி வந்தனர். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் போராட்டம் தொடங்கிய 100வது நாளான சனிக்கிழமை சென்னையில் ரிப்பன் மாளிகை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட 5 இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் ரிப்பன் மாளிகை, தலைமைச் செயலகம், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் உட்பட 5 இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது.
திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலி சான்றிதழ் மூலமாக சேர்ந்த மாணவிக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த நீட் முறைகேடு கும்பல் உதவியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பழனியை சேர்ந்த சொக்கநாதர் விஜய முருகேஸ்வரி தம்பதியின் மகள் காரணியா ஸ்ரீ வர்ஷினி நீட் தேர்வில் 228 மதிப்பெண் பெற்றார். இவர் நீட் தேர்வில் 456 மதிப்பெண்கள் பெற்றதாக கூறி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். தொடர்ந்து மாணவர் சேர்க்கை விவரங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதில் அந்த மாணவி போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக மாணவியும் அவருடைய பெற்றோரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவியின் தாயின் செல்போனில் இருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள முறைகேடு கும்பலுக்கு 25,000 ரூபாய் மற்றும் 15,000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்டது தெரிய வந்துள்ளது. அந்த கும்பல் போலி சான்றிதழ் தயாரித்தது மட்டுமில்லாமல் போலியாக அரசு மின்னஞ்சல் கணக்குகளை உருவாக்கியதையும் போலீசார் கண்டறிந்தனர். அந்த மாணவி முதலில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முயற்சித்த நிலையில் மதிப்பெண்களில் வித்தியாசம் இருப்பதாக ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது விசாரணை செய்யப்படாமல் இருந்தது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது.